அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அம்மா சாரிம்மா, என்ன வேலடி பாத்திருக்க உன்னை நம்பி. அம்மா இல்லம்மா, அது பேசாத பேசாத. அம்மா அம்மா வேண்டாம்மா அம்மா. ஐயோ பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறாங்க. அம்மா 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 ப்ளீஸ் அடிக்காதீங்கம்மா. அம்மா காயத்ரி மேல எந்த தப்பு இல்ல, எந்த தப்பு இல்லம்மா, அடிக்காதீங்க. அம்மா உன்னை நம்புனேனேடி, இப்ப இப்படி இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. உங்க பொண்ணு மட்டும் இல்லாட்டி இந்நேரம் நாங்க குடும்பத்தோட செத்துதான் போயிருக்கணும். என்ன சொல்றீங்க? ஆமா, செய்யாத தப்புக்கு என் பையன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு அவனை காப்பாத்தாதான் உங்க பொண்ணு ஒரு பொய் சொன்னா. ஆனா அது இந்த நிலைமைக்கு வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. உன் பொண்ணு மேல எந்த தப்பு இல்லம்மா. சொல்ல போனா அவ கடவுளுக்கு சமம். கடைசி நேரத்துல வந்து காப்பாத்துனா எங்க உயிரை மட்டும் இல்ல, எங்க குடும்ப மானத்தையும். ஆமாமா, என்கிட்ட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்ன. அம்மா அது வந்து போற வழியில தான். அப்பா அப்பா சொல்றதுக்கு என்னடா இருக்கு? எனக்கு எப்பவுமே உன் மேல நம்பிக்கை உண்டு. என் பொண்ணு எது செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும். அடிக்கும் போதே என் உயிரை காப்பாத்த அந்த அளவுக்கு போராடுன. உன் மனசு எப்பவுமே இறக்க போன உள்ளதுதாமா. அதனாலதான் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியோ என்னமோ. ஆமாப்பா, அப்பா என் ஃப்ரெண்டு. தெரியுமா, நிறைய சொல்லியிருக்கியே. உங்க உயிரை காப்பாத்துனதுல பாதி பங்கு தான் என்னோடது, மீதி என் ஃப்ரெண்டோடதுன்னு. உன் ஃப்ரெண்டுக்காக நீ. ஆமாப்பா, இனி அவ எங்க வீட்டு பொண்ணுமா. என் மகனுக்காக எங்களுக்காக இந்த அளவுக்கு துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்திருக்கா. அவளை நாங்க இந்த வீட்ல இந்த தாம்பாளத்துல வச்சு தாங்க மாட்டோமா. நாங்க பாத்துக்கிறோமா. ஈஸியா சொல்லிட்டீங்கங்க. ஆனா பொண்ணை பெத்தவனா இத்தனை ஏச்சு பேச்சு வாங்கணும் தெரியுமா? யாரும் கேட்டானா என்ன பதில் சொல்லுவேன்? இவளுக்கு அடுத்து இன்னொரு பொண்ணு இருக்கா. பையன் கூட விடுங்க, பையன் கிட்ட வந்து யார் என்ன கேள்வி கேக்குறா? நான் அதே இது பொண்ணுனா இல்ல இல்லம்மா, எங்க கௌரவத்தை குறைக்காம காப்பாத்தின உங்க பொண்ணு அது எப்படிமா துளி அளவு அவளோட கௌரவத்தை குறைக்க விட்டுருவோமா? இனி எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அழாதீங்கம்மா. என்ன மோடி, உன் தலையெழுத்து இப்படி இருக்கும்போது இனி என்னத்த நாங்க பண்ண? சாரிங்க, எங்களுக்காக உங்க பொண்ணு, நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், உங்க பொண்ண நான் பாத்துக்கிறேன். மகாராணி மாதிரி இல்லைனாலும் இந்த வீட்டுக்கு ராணியா நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா ஒரு சின்ன குறை இல்லாம, கஷ்டம் கவலை எதுவும் இல்லாம நான் பாத்துக்கிறேங்க. இதை நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். விஜயா, என்னங்க? நாமளே தேடினாலும் நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்காது. அவ சந்தோஷமா இருப்பா. இருக்கட்டுமா, மனசார நம்ம பிள்ளைய வாழ்த்து. அவளை எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம். இதுல நம்ம பொண்ணு என்ன சொல்லி என்ன ஆக போகுது? ஏதாவது சொல்லி அவ மனசு இன்னும் கஷ்டப்பட வேண்டாம். அவளை இந்த வாழ்க்கையை ஏத்துக்க எத்தனை நாள் ஆகுதோ? இதுல நாம எதுவும் சொல்ல வேண்டாமா? எனக்கு அதுக்காக நம்ம பொண்ணு எப்பனாலும் கட்டி கொடுத்து இன்னொரு வீட்டுக்கு அனுப்புறதானே. வாசுகியை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அதை விட வாசுகியோட அப்பா சொன்னேல, எனக்கு உடம்புக்கு முடியாம இருந்தப்பெல்லாம் அவர் தான் வந்து அடிக்கடி பாத்துக்கிட்டாருன்னு. அப்படிப்பட்டவங்கள நம்ம பொண்ணு நல்லா இருப்பா, அவ்வளவுதாமா. சரிங்க. சம்மந்தி, நான் அப்படி கூப்பிடலாம்ல? கூப்பிடுங்க சம்மந்தி, கூப்பிடுங்க. என்ன எதிர்பார்க்காம ஒரு விஷயங்கும் போது மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. இல்ல சம்மந்தி, இதெல்லாம் நாங்களே எதிர்பார்க்கல. நைட்ல இருந்து பையனை காணும் காணும் தேடணும். ஆனா காலையில என் பையனுக்கு இப்படி கல்யாணம் முடியும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனா உங்க பொண்ணு இந்நேரம் வரல, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலனா இந்நேரம் எங்க நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும். புரியுது சம்மந்தி, உங்க சூழ்நிலை புரியுது. வீட்டுக்கு வந்த மருமக மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க வீட்டுக்கு அந்த மகாலட்சுமியே நேரடியா வந்த மாதிரி உங்க பொண்ணு வந்திருக்கா. நாங்க. புரியுது சம்மந்தி. சம்மந்தி, எனக்கு உங்க மனசு புரியுது. திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு, சொந்த பந்தம் அக்கம் பக்கம் இதை தானே யோசிக்கிறீங்க. உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. பிள்ளைக கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தாச்சு, எல்லாம் முறைப்படி பண்ணிட்டோம். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நம்ம முக்கியமான சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு சின்ன ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். ரிசப்ஷன்னா திடீர்னு நான் பாத்துக்கிறேன் சம்மந்தி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க. அது அடுத்த முகூர்த்தத்துல பார்த்து. சரிங்க சம்மந்தி, நான் இப்போ வரைக்கும் என் பொண்ணை நான் படிக்க வச்சேனே தவிர அவளுக்கு நாங்க எதுவுமே சேர்த்து வைக்கல. சேர்த்து வைக்கிற அளவுக்கு என் குடும்பம் நிலைமை மாறல. அவ சம்பளத்துலதான் எங்க குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல சம்மந்தி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.
இல்ல ஆனா என் பிள்ளைக்கு நான் எதுவும் செய்யாம கண்டிப்பா என்னால முடியும் போது என் பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்யணுமோ நான் பார்த்து செஞ்சிடுறேன். அவசரம் இல்ல சம்மந்தி, உங்களால முடியும் போது நீங்க பாருங்க. சரிங்க சம்மந்தி. மதனி பாத்துக்கோங்க, கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்த புள்ள. அதுவும் இல்லாம எங்க குடும்பத்துல எது ஒண்ணுனா என் பொண்ணுதான் முன்ன நிப்பா. மூத்த பொண்ணா பிறந்து எங்க குடும்பத்தை இது வரைக்கும் நல்லபடியா கொண்டு போனது அவதான். ஏன்னா இவருக்கு உடம்புக்கு முடியாம உங்க எல்லாத்துக்கும் தெரியும் மதனி. அப்படிப்பட்ட புள்ளைய பாத்துக்கோங்க நல்லா. எங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு அந்த பண விஷயத்துலதான் குறைய தவிர சந்தோஷத்துல எந்த குறையும் கிடையாது. அந்த சந்தோஷத்தை இங்கேயே எந்த விதத்திலயும் குறையாது மதனி. ரொம்ப சந்தோஷங்க காயத்ரி. என் மேல கோபம் இல்லையே. கோபப்பட்டு நான் என்ன பண்ண போறேன்? சரி பாத்து இரு, அம்மா போயிட்டு வரேன். என்னம்மா? இல்லடி, அப்புறம் வரோம். மனசார சொல்றேன்டி, நீ நல்லா இருப்ப. அம்மா கண்டிப்பா அப்பப்ப உன்னை வந்து பாத்துக்கிறேன். நீயும் வீட்டுக்கு வா, மாப்பிள்ளைய கூப்பிட்டுட்டு. சரிங்கம்மா. இருங்க மதனி, இப்பதானே வந்தீங்க, சாயங்காலம் பார்த்து போய்க்கலாம். இல்ல மதனி, பிள்ளைங்க 2 வீட்டுல தனியா இருக்குதுங்க. கண்டிப்பா வரேன், அப்பப்ப வந்து பாத்துட்டு போறேன். பிள்ளைகளையும் அதே மாதிரி வீட்டுக்கு. ஜெயா, என்னங்க? ரிசப்ஷன் முத முடியட்டும், அப்புறம் பிள்ளைகளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும். சரிங்கங்க. அம்மா தங்கச்சி. சொல்லுங்கண்ணே. பாத்துக்கோமா. சரிங்கண்ணே, நீ உங்க வீட்டு பிள்ளையா விட்டுட்டு போறேன், பாத்துக்கோங்க. சரிங்க மதனி. அம்மா பசுகி, கவலைப்படாதீங்கம்மா. அங்க நம்ம வீட்டுல எப்படி இருந்தாலும் காயோ அதே மாதிரி இங்கேயும் இருப்பாமா. இனி இது அவ வீடு, அவ வாழ்றத பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க. சரிம்மா. சரி, நாங்க போயிட்டு வரோம். காயத்ரி. சரிங்கம்மா. அப்பா தம்பிய கேட்டேன்னு சொல்லுங்க, அடுத்து வரும்போது கூட்டிட்டு வாங்க. சரிம்மா. அப்பா கவனமா இருடா, போன் பண்ணு. சரிங்கப்பா. என்னத்த சொல்றீங்க? காஃபி சூப்பரா? பாத்தீங்களா? சரி சரி சொல்லிடுறேன், கண்டிப்பா சொல்றேன் அத்தை. அப்பா, சிந்துவை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அவங்க வீட்டால நான் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டேனா, அதனால என் தங்கம் சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது. போன்ல வேற இன்னும் ரொம்ப பாராட்டுறாங்க போல. பாராட்டுங்க பாராட்டுங்க. சிந்துக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் என்ன அவாய்ட் பண்றா. அதெல்லாம் மாறணும்னா நீங்களாம் இப்படிதான் பாராட்டணும். சிரிப்பா பாரு, நீ இப்படி பேசுறதும் நீ சிரிக்கிறதும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எனக்காக என் சிந்து எல்லாத்தையும் விட்டுட்டு எத்தனை பேர் கூட எப்படி கூட்டு குடும்பத்துல எல்லாத்துக்கும் செல்ல பிள்ளையா வளர்ந்தவ இப்ப எனக்காகவே இங்க வந்து என் சந்தோஷத்துக்காக உட்கார்ந்துருக்கா. சே, இவளை நான் எப்படி பாத்துக்கணும்? என்ன சந்தோஷமா இருக்கும் போதுல தூக்கலாம், அழகா சுத்தலாம், குழந்தை மாதிரி மடியில வச்சு தாளாட்டலாம், எதுவும் செய்ய விட மாட்டேங்கிறாளே. ஆனாலும் என் சிந்துக்கு கொஞ்சம் திமிருதான். அது தாண்டி உனக்கு அழகு. அத்தை ஒரு நிமிஷம். ஓய் சீதா. டேய் சீது. என்னாச்சு? இல்ல ஏதோ யோசிச்சுட்டு. ஒண்ணு இல்ல, நீ பேசு நீ பேசு. ஹலோ அத்தை. ஆமா அத்தை. இல்ல அத்தை, மொட்டை மாடியில தான் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். சாயங்காலம் வெயில் நல்ல குளு குளுன்னு இருக்கு. நீ பக்கத்துல இருக்கையில குளு குளுன்னு தான் இருக்கும். ஆனாலும் ஓவரா குளு குளுன்னு இருக்கு. அது அடடா, இந்த குளு குளுப்புக்கு இதான் காரணமோ? இதுவும் நல்லாதான் இருக்கு. சீக்கிரம் இதை விட பக்கத்துல நெருங்கி வர வைக்கிறேன். ஏன் ஆசை ரொம்ப பாவம், கொஞ்சம் கண் எடுத்து பாரு, நீ மோச பாரு. ஓகே அத்தை, அம்மா எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க, நான் வச்சிடுறேன். இல்ல இல்ல, இனி காலையில கால் பண்றேன். குட் நைட் அத்தை. ஜீவா கிட்டயும் சொல்லிடுங்க. ஓகே அத்தை. நீ மோச பார்வை வீசி மதி கட்டு திரியும் மதிய பாரு, தேடி என்னாச்சு இவனுக்கு? இந்த பார்வை பாக்குறான், சரியில்லையே. சும்மாவே இவன் பண்ண வேலைக்கு நான் வேற ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுல இவன் வேற. சிந்து, இதெல்லாம் நமக்கு காணாது. நம்ம குடும்பத்துல இவனும் ஒருத்தனா ஆகணும். அது வரைக்கும் பாரு. சித்து. ஏய் சிந்து, என்னமா ஹெட்செட் போன் பேசி முடிச்சிட்டியா? நான் பேசி முடிச்சு 10 நிமிஷம் ஆச்சு. ஓ ஓகே ஓகே. என்ன யோசனையில இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சித்து, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்குமா?
இல்ல நான் இந்த அளவுக்கு உன்னை எதிர்பார்க்கல. இந்த அளவுக்குனா? இல்ல அப்பா அம்மா அத்தை மாமா அண்ணன்க சுபாவேணி மதியண்ணி சித்தார்த் எல்லாத்தையுமே நல்லா கவனிச்சுக்கிட்ட. உன்னோட காஃபி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததா. அங்க எங்க வீட்ல இதே பேச்சுதானா. சித்து அப்பா ரொம்ப ஹாப்பிடா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இங்க இருந்து கிளம்புனாங்க. அது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏய் தேங்க்ஸ் எதுக்கு? நீ இப்படி சந்தோஷப்படுவேனா? அவங்கள இதை விட நல்லாவே கவனிச்சுக்கிறேன். அப்புறம் என் மேல உள்ள கோபம்லாம் இல்ல குறைஞ்சதான்னு கேட்டேன். எனக்கு உன் மேல கோபம்லாம் இல்லையே. நான் இப்ப சொன்னேன் உன் மேல கோபம்னு. அப்படியா? என்ன? இல்ல கோபம் இல்லைன்னு. அதுக்காக இல்லம்மா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா அப்படியே பேசலான்னு. அட்டி வாங்குவ. ஏன்? எல்லாம் ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா எங்க அப்பாவை எப்படிடா கூப்பிட்ட? ஐயோ எப்படி கூப்பிட்டேன்? கண்டிப்பா மரியாதை இல்லாம தான் கூப்பிட்டுருப்பேன். அது ஹலோ சித்து சார், உங்ககிட்ட தான் கேக்குறேன். எப்படி கூப்பிட்டீங்க? அது அது சார் கொன்றுவேன். ஏமா? ஆயா போயான்னு சொன்னேன். ஆமா. என்ன ஆமா? அது அது வந்து என் அப்பா என்ன உனக்கு தம்பியா? சீ வயசாயிடுச்சு தம்பியான்னு கேக்குற? இல்லம்மா வயசாயிடுச்சு அதான். வயசாயிடுச்சுன்னு தெரியுதுல, வயசுக்குரிய மரியாதை கொடுக்க வேண்டாம். எல்லாம் நல்லா பண்ணடா, எல்லாமே ஓகே. ஆனா அந்த மரியாதை ஏன் மாமான்னு கூப்பிடதான் பிடிக்கல. அந்த இதுவும் வாங்க சார்னு சொன்னேல, அதே மாதிரியாவது நீங்க நாங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம்ல. அது என்ன யோ, உன் பொண்ணை விட பெரிய சொத்து எதையா இருக்கு? இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஏய் சந்தோஷப்படாத. அப்படியே இரு. அந்த வார்த்தையில எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் என் அப்பா வாயா போயான்னு பேசுற. இல்லம்மா அது கொஞ்சம் உரிமையா. என்ன? இல்ல செல்லமா. எப்படி எப்படி என் அப்பாவை செல்லமா நீ வாயா போயான்னு சொல்ற? ஆமா சிந்து. அது பிச்சு போடுவேன் பிச்சு. இன்னும் உன் மனசு சுத்தமாகல. உன் மனசு சுத்தமா இருந்தாதான் வார்த்தையும் சுத்தமா வரும். ஃபர்ஸ்ட் உன் மனசு சுத்தமாக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பக்கத்துல வந்து பேசு. இப்ப தூர போ. அட போடா. இவ்வளவு நேரம் காலெல்லாம் என் மேல போட்டு உக்காந்துருக்க. ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லிருப்பேனா? பக்கத்துல வந்ததுக்கு திட்டுற. கால இங்க பாரு. கால மட்டும் இல்ல, மடியில வந்து கூட உட்காருவேன். ஏய் இல்ல இல்ல அதுக்கப்புறம் ஏய் நான் என்ன வேணாலும் பண்ணுவேண்டா. நீ ஆனா பக்கத்துல வரக்கூடாது, புரியுதா? வாவ் இந்த டீலிங் நல்லா இருக்கு. நல்லாவா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் சித்து. நான் ஒண்ணும் பண்ணலப்பா, நீதான் சொன்ன. சித்து என்னாச்சு? அது நல்லா இருக்கு. மெதுக்கு மெதுக்குன்னு. மெதுக்கு மெதுக்குனா? இவ்வளவு நேரம் அந்த கல்லுல உட்கார்ந்திருந்தேன். அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளவு சூடா இருந்தது தெரியுமா? இப்ப நல்லா இருக்கு. சரி ஓகே சொல்லு, என்ன பேசலாம்? நல்லா காத்து வருது. இப்படியே ஒரு 1 hour உட்கார்ந்து பேசிட்டு போலாமா? 1 hour ஓகேவா? விடிய விடியானாலும் ஓகே தான். உனக்கு கஷ்டமா இருக்காதா? கஷ்டமா? இதெல்லாம் வரோண்டி. அப்பனா நான் காலையிலேவும். அதான் கல்லு சூடா இருக்குன்னு சொன்னேல, இப்படியே பேசலாம், ஒன்னும் தப்பு இல்ல. தேடி கட்ட நான் போறேன், தாவி ஒட்ட நான் போறேன், தாலி கட்ட நான் போறேன். ஏய் வாசு சரி விடுடி. அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்கல, எனக்கு அதுவே போதும். ஏன் அம்மா தானே, அடிக்கிறதுல என்ன தப்பு? சாரிடி வாசு, நமக்குள்ள சாரி எல்லாம் கேட்டுட்டு இருந்த. அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டுடி. ஏய் சரி போ. திரு வந்தாச்சு நினைக்கிறேன். நைட் டைம் நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். இல்லடி திரு என்ன இங்கதான் இருக்க சொல்லிருக்காங்க. வீட்ல ரிசப்ஷன் இப்பதானே பேசணும். ஆனா ரிசப்ஷன் முடியற வரைக்கும் என்ன திரு இங்கே இருக்க சொல்லிருக்காரு. ஏய் இல்லடி நீ உங்க வீட்டுக்கு. இல்ல இதுவும் உன் வீடுதான். ரிசப்ஷன் முடியட்டும், அது வரைக்கும் நான் இங்கதான். சரி 2 பேரும் பேசிட்டு இருங்க. அண்ணே சொல்லுமா. இவங்க கிளம்புவாங்கண்ணே, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நீ காயத்ரி கூட இரு. போமா. ஏய் 1/2 hour வந்துடுறேன்டி. ஒன்னும் பிரச்சனை இல்ல, போயிட்டு வா. பாத்துக்கோண்ணே. சரிம்மா. காயத்ரி. சொல்லு மருது. பேர் சொல்லி கூப்பிடலாம்ல? கூப்பிடுமா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் உங்க அப்பா அம்மாட்ட சொன்ன மாதிரி கண்டிப்பா உன்னை நல்லா பாத்துக்குவேன். திடீர்னு இதெல்லாங்கும்போது என் மனசே கஷ்டப்படும் போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு எனக்கு புரியுது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வாசுகி மிந்தி உன் கூட ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போதெல்லாம் காயத்ரி ஃப்ரெண்டுன்னு அவ கூட சுத்திட்டு இருக்க, அவளாலதான் நீ கெட்டு போற அப்படி இப்படின்னு எவ்வளவோ திட்டிருக்கேன். ஆனா இப்ப சொல்றேமா, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க என் தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கணும்.
உங்க 2 பேத்தையும் பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் இது திடீர்னு நடந்த கல்யாணம். இந்த வீட்டு பொண்ணா நீ வாட்டுக்கு இந்த வீட்டுல இரு. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா ஓ மனசும் கொஞ்ச நாள் ஆகட்டும். உனக்கும் இந்த வீடு, என் அப்பா அம்மா, அப்புறம் நானு எல்லாம் ஒரு பிடிப்பு வந்ததுக்கு அப்புறம் மிச்சம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அது வரைக்கும் உன்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா நடந்துக்குவேன். கண்டிப்பா. இது உனக்கு ஓகே தானே? இல்ல இதெல்லாம் என் மனசுல பட்டது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மருது. நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். நீ அதை சொல்லும்போது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நானும் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். சரிம்மா. சரி ஓகேம்மா. அப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு சரியா மாத்தன்னா மாத்திக்கோ. வாசுகியே சாப்பாடு கொண்டு வர சொல்றேன். சாப்பிட்டு வாசுகி நீயும் இங்கேயே படுத்துக்கோங்க. ஓகேவா? காலையில பார்க்கலாம். சரி மருது. அப்புறம் காலையில உனக்கு ட்ரெஸ் என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். இப்போதைக்கு வாசுகியோட வாசு எடுத்து கொடுத்தா நான் அதை மாத்திக்கிறேன். சரிம்மா. ஆமாண்ணே, நீ சொல்றது சரிதான். இன்னைக்கு நாம எல்லாம் சிந்துவை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் வாசுகி வீட்டுல இப்படி ஒண்ணு நடந்தது எல்லாருக்குமே மனசுக்கு கஷ்டமா தானே இருக்கு. ஆமா வைரம், என்ன ஒரு தைரியம் பாத்தியா அவனுக்கு. அண்ணே, அவன் பிராடுக்காரனே. நம்ம ஆபீஸ்ல வந்து எத்தனை தடவை சவுண்ட் கொடுத்துருக்கான். அது அப்படியாக்கும் இது இப்படியாக்கும்னு நம்ம ஓங்கி என்னன்னு பேசினதுக்கு அப்புறம் தான் கிளம்புவான். இவங்கிட்ட போய் அந்த பையன் வேலை பார்த்து அதானேடா. சரத்து, ரத்னப்பா, என்னடா கண்ணு முன்னா அவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கான். எப்படி உள்ள தூக்கி போட்டுடலாமா? கண்டிப்பாப்பா, ஆனா அவனை கண்டிப்பா உள்ள போட முடியாது. என்னடா சொல்ற? ரத்னப்பா, இன்னைக்கே ஓரளவுக்கு அந்த ஹேக் பண்ணவே பக்கத்துல போயாச்சு. ஆனா நாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சோன்னு தெரிஞ்சுட்டு கண்டிப்பா பாருங்க, இந்த பைனான்ஸ்காரன் அவனே ஒரு ஆளை செட் பண்ணி நான் தான் இதெல்லாம் பண்ணேன், என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு வந்து நிப்பான். என்ன சரத்து சொல்ற? ஆமா ரத்னப்பா, அவனோட கேஸ் ஃபைல் எல்லாம் புரட்டி பார்த்தேன். நிறைய போர்ஜரி பண்ணிருக்கான். இந்த கட்டப்பச்சா இது பண்ற வேலையிலலாம் அவனுக்குன்னு ஒரு ஆள் உள்ள போகிறதுக்கு ரெடியா இருக்காங்கப்பா. இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. டேய், அவனை உள்ள தூக்கி போடுற மாதிரி கண்டிப்பா வீரானா உள்ள தூக்கி போடணும். ஆனா இப்ப முடியாது, ஃபியூச்சர்ல அவனை பாத்துக்கிறேன். சரத்து, வைரப்பா, அந்த 50 லட்சம் ரூபாய் அது அந்த திருட்டு பையில கண்டுபிடிச்சாதான் கொடுக்க முடியும். நாளைக்கு அது ஒரு முடிவுக்கு வந்துரும். ஓ சரத்து, ஆனா இனி வாசுகி அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல சலமா, இனி எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா காயத்ரி அந்த டைம் வரலனா அம்மா நானே அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். மருதுவ மட்டும் இல்லமா, அத்தை மாமாவையும் சேர்த்து. புரியுதுடா. வாசுகி எல்லாத்தையும் சொன்னா. இந்த பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய மனசு பாத்தியாடா. ஏய், பொம்பளை பிள்ளை ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. ஆனா காயத்ரி மருதுவ மட்டும் இல்லடா, அந்த குடும்பத்தையும் அசிங்க அவமானம் எல்லாத்திலயும் இருந்து காப்பாத்திட்டா. அந்த பிள்ளைக்கு அவங்க கோயில் கட்டி கும்பிடணும்டா. கண்டிப்பா வைஷமா, நல்லா பாத்துக்குவாங்க. போத்துக்கலாட்டி என்கிட்ட சொல்லு. எவனா இருந்தாலும் சரி, வாசுகி அப்பனா இருந்தானா அம்மாவா இருந்தானே நான் போய் கவனிச்சுக்கிறேன். அத்த, அதுக்கு அவசியமே இல்ல அத்த, அதெல்லாம் நல்லா பாத்துக்குவாங்க. சரிடா, இந்த மாதிரி கோணலாம் ஒரு சில பிள்ளைகளுக்கு தான் இருக்கும். அதை நம்ம எப்படி பாத்துக்கணுமோ அப்படி பாத்துக்கணும். சரிங்க அத்த. டேய் சரத்து, ஜீவா எங்க? அப்பா, இன்னைக்கு அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. காலையில இருந்து கொஞ்சம் டல்லா தான் இருந்தான். இன்னைக்கு நம்ம ஆபீஸ்க்கு வரலப்பா, வந்ததும் கிளம்பிட்டான். ஆமாடா, பார்த்தே சிந்து வீட்டுக்கு வந்தான். இப்ப எங்கடா? அந்த கழுத அப்பதே போய் படுத்துட்டான். படுத்துட்டானா? அவன் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லையே. வீட்டுல எல்லாருக்கிட்டையும் வம்பு பண்ணி வாய் பேசிட்டு எல்லாரும் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தானே போய் படுப்பான். அதை தாண்ட நானும் கேட்டேன். என்னக்கா சொன்னா? சோக பாட்டு கேட்கணும் போல இருக்கான். அதனால ரூம்ல போய் சோக பாட்டு கேட்டுட்டே தூங்க போறேன் அத்த, என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போனா. என்ன சோக பாட்டு கேட்கணும் போல இருக்கா? அப்படிதான்டா அந்த கழுத சொல்லிட்டு போச்சு. சரத்து, கூப்பிடவன. ஐயோ அப்பா, ஏதாவது விளையாட்டுக்கு சொல்லிருக்க போறான். ஆமாப்பா, இன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்தேவும் அவனையும் கூட்டிட்டே இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் சுத்தி இருக்கா. டயர்டா இருந்திருப்பான்ப்பா. தூங்கட்டும், காலையில பாத்துக்கலாம். ஓ சரி சரி சரிடா. சரி போ, உனக்கும் வேலை அதிகம். போய் தூங்குடா, காலையில பாக்கலாம். சரிங்கப்பா. டேய் வீரா, ரத்னப்பா, காலையில ஜீவா ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும்டா. அவங்கிட்ட சொல்லிட்டேன்ப்பா. அதனால கொஞ்சம் சீக்கிரம் கிளம்ப சொல்லு. 8 மணிக்கு கிளம்பிடுவான்ப்பா. ஓகேடா ஓகேடா. சரி போங்க, எல்லாம் தூங்குங்க. அக்கா நீயும் போக்கா. சரி ரத்னம். சாலா, நீ போ, நீயும் போய் தூங்கு. சரிங்கக்கா. என்னங்க? போமா, இத வந்துடுறேன். பைக் இங்கே நிக்கட்டும். கம்பெனி ரைட், அந்த கம்பெனி தான். அநியாயம். நம்ம ஆபீஸ்ல மீட்டிங்னா கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் பிரச்சனை இல்ல. இது அடுத்த ஆபீஸ் மீட்டிங், என்ன பண்றது? டைமிங் போறதுக்காக சீக்கிரமே வந்தாச்சு. நாளா யாரு சொல்லுங்க, யாரு? லவ் ஃபெயிலியர் ஆன மனுஷன்.
லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சேன்னு கொஞ்ச நாள் செலிப்ரேட் பண்ண முடியுதா? நைட்டு ஒரு 2 சோக பாட்டு கேட்கலான்னு பார்த்தா எப்ப தூங்கினேனே தெரியல, தூங்கிட்டேன். சரி ஓகே, நைட்டு தான் தூங்கிட்டோம். காலையில எழுந்தாது ஒரு 4-5 சோக பாட்டை கேட்டுட்டு தான் கிளம்பணும்னு பார்த்தா இந்த வீரா மச்சான் கிளம்புடா கிளம்புடா கிளம்புடான்னு நம்மள யோசிக்க கூட விட மாட்டேன்ட்டான். லவ் ஃபெயிலியர் ஆனதுல இருந்து ஒரு சோக பாட்டு கூட முழுசா கேட்கல. என்ன சொல்லுவேன் என்னுள்ள தாங்கல எத்த வாங்குனேன். தூக்கம் நல்லா வந்துச்சே. சரி ஓகே, வந்த வரைக்கும் லாபம். இன்னும் 1/2 hour இருக்கு. அதுக்குள்ள இந்த கம்பெனில போய் உட்காந்து என்ன பண்ண? எல்லாம் இந்த வீரா மச்சான சொல்லணும். கிளம்புடா கிளம்புடான்னு சீக்கிரம் கிளப்பி விட்டுட்டான். அப்படியே அந்த பக்கம் அங்க எங்க போக. ஆனா இதுல என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, வாசுகி கிட்ட பேசினப்போ ரொம்ப சந்தோஷமா பேசினா. காயத்ரியும் சந்தோஷமா இருக்கிறதா சொன்னா. அதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஓகே ஓகே, இனி காயத்ரியை பத்தி யோசிக்க கூடாது. கண்டிப்பா அவ சந்தோஷமா இருப்பா. இப்படியே நின்னுக்கிட்டு இருந்தோம், எதையாவது யோசிப்போம். ஆபீஸ்க்கு போவோம், எவனையாவது பார்த்து பேசிட்டாவது இருக்கலாம். அப்பா ஏய் உனக்கு என்ன சாரியா? ஏய் நில்லுமா, என்ன நீ நாட்டுக்கு வந்தா இடிச்சிட்டு சாரி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க? வேற என்ன பண்ணணும்? ஏய் நீயா? நீயானா? ஏய் நேத்து அந்த பார்க்ல நீதானா அது? ஓ ஞாபகம்லாம் இருக்கா? எனக்கும் ஞாபகம் இருக்கு செபி. செபியா? அதான் உங்க பேரை சுருக்கி. ஏய் இன்னொரு தடவை அப்படி கூப்பிட்ட? ஓகே ஓகே, கூப்பிடல. உன்னோட பேர் என்ன? எதுக்குடா? செபின்னு கூப்பிடாம அந்த பேரை சொல்லி கூப்பிட்டுக்கலாமே. உன்கிட்ட நான் ஏன் பேர் சொல்லணும்? செம்ம மாடர்னா இருக்கீங்க, பேர் சொல்றதுக்கே இவ்வளவு யோசிக்கிற? டேய் பா, நீ நான் கூப்பிட கூட நான் யோசிச்சு பேசுறேன். நான் வாடா போடாங்கிறது ஈஸியா வருதுல. சோ காலங்காத்தாலே இப்படியா? இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சேனோ? உங்க அப்பா மூஞ்சிலையா இருக்கும். இல்ல அந்த பழமொழி கூட நரி முகத்துல முழிச்சா. ஐயோ ஏமா முறைக்கிற? நான் உங்க அப்பாவெல்லாம் நரின்னு சொல்லல. டேய் டேய், ஏதோ என்கிட்ட வம்பு பண்றதுக்குனே இருக்க. கோபப்பட்டு அடிச்சு உன்னை திட்டி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என் அப்பா யாரு தெரியுமா? யாரு? போலீஸ்டா. அப்பனா நம்ம ஃப்ரெண்டு. இங்க பாரு, தூக்கி உள்ள போட சொல்லிடுவேன். எங்க கிட்டே வா. நான் யாரு தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? இதான்ப்பா இந்த பொண்ணுங்க. இவங்க மட்டும் அவங்க அப்பா யாரு அம்மா யாரு எல்லாத்தையும் சொல்லுவாங்களாம். நாம யாருன்னு தெரியுமான்னு கேட்டா எனக்கு ஒண்ணு தேவையில்லைன்றுவாங்க. ஐயா ஒரு நிமிஷம் கூட உன் வாய் சும்மா இருக்காதா? ஏன்டா அப்படி லொடலொடன்னு பேசுற? பா என்ன நீ வாட்டு கிளம்பிட்டே இருக்க? என்னடா? என்ன எதுக்கு இடிச்ச? அதுக்கு தான் சாரி சொன்னேன்ல. சாரி சொன்னா சரியா போச்சா? ஒரு செகண்ட்ல எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? பயந்துட்டியா? இப்படி திரும்பி பார்த்ததும் டக்குன்னு வந்து இடிச்சியா? ஒரு பெரிய டேங்கர் லாரி வந்து என் மேல முட்டிருச்சான்னு அப்படி ஒரு பயம். எப்படி பயந்தேன் தெரியுமா? சீ படா, மூஞ்ச பாரு. டேங்கர் லாரியா? நீயே ஒரு எக்ஸ்பயர் ஆன ஆட்டோ மாதிரி இருந்துட்டு நான் டேங்கர் லாரியா? இருடா, உன்னை எங்க அப்பாட்ட சொல்றேன். இந்தாமா பொண்ணே. செபி என்ன பேசிட்டு இருக்க மத்தில கிளம்பிட்டா? ஒருவேளை நம்ம பேசுறதுல கோச்சுக்கிட்டு இருப்பாளோ? நல்லா தானே பேசணும். யார் இந்த பொண்ணு? நேத்து நான் தெரியாம இடிச்சேன், அந்த திட்டுனா இன்னைக்கு அவ தெரியாம அடிச்சதுக்கு நான் ஒண்ணு அப்படி பெருசா திட்டலையே. மிஸ் பண்ணிட்டேன். இரு அடுத்து என் கண்ணுல படாமையா போவ. அப்ப உனக்கு கவனிச்சுக்கிறேன். என்னெல்லாம் திட்டினியோ அதெல்லாம் ஞாபகம் வச்சு எழுதிட்டு வரேன். எழுதிட்டு வந்து திட்டுறேன். கண்டிப்பா 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 திட்டுவேன். நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம ஜோடி உண்டுன்னு போயிடுறது.